ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி பாருங்களேன், ட்ராகன் ஃப்ரூட்டோட பிளான்டேஷன் தான். தோட்டத்தில் போய் கொஞ்சம் செடி நட்டு வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோங்க. அதுக்காக கட்டிங்ஸ் தான் எங்கள் அம்மா கட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ மாடி தோட்டத்தில் வச்சுருந்தோம்ல, அந்த ட்ராகன் ஃப்ரூட்டை நிறையா பழம் பழுத்துருக்குங்க. அதோட ஹார்வெஸ்டிங் வீடியோ நான் நாளைக்கு போடுறேன். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பிட்டிங்ஸ் எல்லாமே கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம நர்சரிலாம் போனாக்கா என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி பிளாக் கலர் டப்பாஸாக நிறையா வச்சுருப்பாங்க. செடியெல்லாம் கொடுத்துட்டு வெறும் டப்பாவாக வச்சுருப்பாங்க. அதை கொஞ்சம் கொடுங்கன்ட்டு ஒரு நர்சரி நாமக்கல்லைங்க, நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் நிறையா இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பாவாக கலெக்ட் பண்ணிட்டேங்க. ஃப்ரீ தான், காசுக்கெலாம் வாங்கலை. செகண்ட் டைம் வாங்கும்போது ஒரு டப்பா 5 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டேங்க. நானே நிறையா வாங்கணும் அப்படின்னு வாங்கிக்கிட்டோம். அதில் வந்து ஒரு 2 மந்த்ஸுக்கு முன்னாடியே நாங்கள் ட்ராகன் ஃப்ரூட்டு ஃபுல்லாக அதில் பதியம் போட்டு வச்சுருந்தோம். கட் பண்ணி அது ஓரளவுக்கு இப்போ ஃபுல்லாக வளர்ந்துருச்சா, சரி ஓகே, நம்ம இது எல்லாத்தையும் கொண்டு போய் தோட்டத்தில் நட்டரலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, அங்கே பாருங்களேன், குழி வெட்டி இதெல்லாம் எருவு போட்டிருக்காங்கங்க. ஃபுல்லாக ஒரு நல்லா குழி வெட்டி வேப்பங்குச்சி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. தூண்லாம் ரொம்ப ரேட்டு வந்துச்சுங்க, அதெல்லாம் சரி வராதுன்ட்டு அங்கே குச்சியே ஊனிக்கிட்டோம். இது பாருங்களேன், மண்புழு உரங்க. இது ஒரு 100 கிலோ வாங்கிக்கிட்டு வேப்பங்குச்சியை நட்டு வச்சிட்டோங்க. நட்டு வச்சுட்டு நல்லா ஆழமாக ஒரு 2 அடி உள்ளே போகிற மாதிரி நட்டு வச்சுட்டாங்க. நட்டு வச்சுட்டு அந்த கல்லை போட்டு நல்லா குத்தி நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு எருவு கொட்டியிருக்காங்க. எருவு கொட்டி அதை ஃபஸ்ட்டு போட்டது வந்து வேப்ப மூணாக்கு, அடுத்து வந்து மண்புழு உரங்க. இது 2ம் தான் போட்டிருக்காங்க. அதோட எருவு மண் 4த்தையும் கலந்து விட்டு அப்படி வச்சிடலாம் அப்படின்னு தாங்க அந்த பிளான் தாங்க. அங்கே பாருங்கள், எல்லாமே அப்பா கிளறி விட ஆரம்பிச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு குழியை போட்டு அதில் வந்து எருவு, இந்த மாதிரி மண்புழு உரம், அப்புறம் வேப்ப முன்னாக்கு, அப்புறமே நம்மளோட மண் எல்லாம் போட்டு கலந்துவிட்டு நல்லா ஒரு கொத்தி விட்டாங்க. மண்புழு உரம் வந்து நம்ம குப்பைலாம் கொட்டுறோம்லாங்க, குப்பைக்காரங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு ரெடி பண்ணி அந்த மக்கிற குப்பையெல்லாம் இது பண்ணி நமக்கு மண்புழு உரமாக சேகரித்து கொடுக்குறாங்க. நாங்கள் இதை கடையில் கேட்டாக்கா 1 கிலோ 20 ரூபா சொன்னாங்க. அது நமக்கு சரி வராதுன்னு நாங்கள் விட்டுட்டோங்க. அதுக்கப்புறமே இவங்கக்கிட்ட கேட்டோம். இவங்க வந்து 1 கிலோ 5 ரூபாய்க்கு எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு நாங்கள் ஒரு 100 கிலோ வாங்கிக்கிட்டோங்க. இதுக்காகவே வாங்கினோம். ஏன்னா எங்களுக்கு வந்து களிமண்ணுங்க, அதனால் எப்படி வரும்னு எங்களுக்கு தெரியல. அது ஒரு டவுட் இருந்துச்சு. நம்ம வந்து மேலே மாடி தோட்டத்தில் வைக்கும்போதெல்லாம் செம்மண், அதுக்கு எருவு எல்லாம் போட்டு வைப்போம். இது களிமண்ணில் எப்படி வரும்னு தெரியலையா. சரி ஓகே, நம்ம இது மாதிரி ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு இது மாதிரி நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக எருவு, வேப்ப முன்னாக்கு, இந்த மாதிரி நேச்சுரலான ஐட்டம்ஸ் நாங்கள் போட்டுக்கிட்டோங்க. உங்கள் ஊர்லேயும் இது மாதிரி கேட்டு பாருங்கள், மண்புழு உரம்லாம் நிறையா கிடைக்கும். அதை வாங்கி செடிங்களுக்கெல்லாம் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா சத்தாகவே இருக்குங்க. அப்புறம் பாருங்களேன், குழியெல்லாம் நோண்டிட்டு எல்லாத்துலேயும் எங்கள் அம்மா லைனாக அந்த இது 3த்தையும் போட்டு போயிட்டாங்க. அதை பின்னாடி இருந்து எங்கள் அப்பா கலக்கி விட்டுட்டே வந்தார். எங்கே பாருங்களேன், போட்டுகிட்டே போகிறாங்க. அப்போ மண்புழு அள்ளும்போது தான் பாருங்கள், மண்புழு இப்படி ஒரு புழுவுங்க. ஐயே, எங்கள் அம்மா இந்த புழுவை வேறு கன்றாவி கையிலே எடுத்துட்டாங்க. அது பார்க்கவே ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது, அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. அது அப்படியே அவங்க கையில் அசால்ட்டாக எடுக்கிறாங்க. நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேங்க. ஐயோ அப்பா அப்படின்னு, அவ்வளோ பெரிய புழுவுங்க அந்த மண்புழு உரத்தில். இங்கே பாருங்களேன், எங்கள் அப்பா போட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட ஆரம்பிச்சிட்டாரு. இது வேறு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போதே மழை வேறு வர மாதிரி ஆயிடுச்சுங்க. எங்களுக்கு அது வேறு, ஐயோ மழை வந்துடுமா நடுறதுக்குள்ளே, திருப்பி எல்லாத்தையும் தூக்கிட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனைங்க. அது வரைக்கும் நட்டு முடிக்கிற வரைக்கும் மழையே வந்துடக்கூடாது கடவுளே அப்படின்னு வேண்டிக்கிட்டே இந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் அதுக்காகவே கொஞ்சம் வேகமாகவும் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆளுக்கு ஒரு வேலையாக பண்ணலாம் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் கரெக்டாக இது நான் கடைசியாக ஸ்கை எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்களேன். அவ்வளோ கருகும்முன்னு அவ்வளோ காற்றுங்க, அவ்வளோ மழை. நாங்கள் எப்படியாவது நட்டு முடிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். இங்கே பாருங்களேன், என் பையனால் தாங்கவே முடியலைங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க, இங்கே வந்து நம்ம பார்த்தே ஒன்றுன்னு அதை ஃபுல்லாக சேருங்க, வேறு தண்ணி வேறு விட்டுருந்தோமா, அந்த சேத்துலேயே நடந்து அவன் அவ்வளோ ஆர்வமாக வராதுன்னு சொல்கிற பேச்சே கேட்காம அவன் பாட்டுக்கு வந்துட்டான். சரி என்ன பண்ணுறது அப்படின்னு நாங்களும் விட்டுட்டோம். சரி சேத்துல அலையிட்டோம் அப்படின்னு விட்டுட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயும் மழை பெஞ்சிருச்சு. ஆனால் இதில் என்னன்னாங்க, கரெக்டாக நாங்கள் நட்டு முடித்ததுக்கப்புறம் தான் மழையே வந்துச்சு. நாங்கள் நட்ட ஸ்டார்ட் பண்ணப்போ நினச்சிட்டே இருந்தோம், ஐயோ மழை வந்துருமோன்ட்டு. ஆனால் கடைசியாக நட்டு முடித்ததுக்கப்புறமே மழை வந்துருச்சுங்க.
அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலைகள் நாங்கள் பண்ணாமல் விட்டுட்டோம். அதெல்லாம் அதுக்கப்புறமே மேலெலாம் வந்து ஒரு பந்தல் போடணுங்க. அப்புறம் அந்த செடியெல்லாம் கயிறு வச்சு கட்டணும். மேலே ஒரு பந்தல் போடணும். அது வந்து அது வந்து இப்போ நமக்கு தேவையில்ல. அது இன்னும் கொஞ்சம் வளரணும். சரி, அதுக்கப்புறமே அதை பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். பிளான் பண்ணிட்டு இப்போதைக்கு நம்ம நட்டு மட்டும் வச்சிடலாம் அப்படின்னு நட்டு வச்சிட்டோங்க. இங்கே பாருங்களேன், அந்த டப்பாவிலேருந்து அப்படியே அழுங்காமல் லைட்டாக தட்டினாலே அது விழுந்துருதுங்க. ஆனால் இது நடுறது வந்து ரொம்ப கஷ்டங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த செடி வந்து ஃபுல்லாக முள்ளாக இருக்குங்க. இந்த டப்பாவில் போட்டு திருப்பி போட்டு அவங்க தட்டினா அவங்க கை ஃபுல்லாக அந்த செடியை பிடிக்காமல் அவங்க தட்ட முடியாதுல்ல. அந்த செடியை தொடும்போது தான் எங்கள் அம்மாவுக்கு அந்த பாருங்கள் சைடில் இருக்க முள்ளை எங்கள் அம்மா கையில் குத்திடுச்சு. அதை பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அது அழகாக வருதுங்க. ஆனால் நம்ம க்ளவுஸ் போட்டாலும் குத்துமான்னு தெரியல. அவ்வளோ முள் ஷார்ப்பாக இருக்குங்க. ஒரு குச்சிக்கு வந்து நாங்கள் 3 செடி நட்டோங்க. இங்கே பாருங்களேன், 3 டைரெக்ஷனில் 3 செடி கிளிப்பறித்து நட்டு அதுக்கு மேலே மண்ணை போட்டு மூடிட்டோங்க. ஆக்சுவலி இது வந்து மேடாக தான் இருக்கணும். இதுக்கு நம்ம தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. தேங்கி நின்னா அழுவிடும் அப்படி சொல்லுவாங்க. அதனால் ஓரளவுக்கு மேடாக தான் பண்ணிட்டோம் நாங்கள். இருந்தாலும் இன்றைக்கி மழை பெய்யறனால எங்களால் அதுக்கப்புறம் பண்ண முடியல. அதனால் நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மண்ணை போட்டு மேடு பண்ணி கயிறு வச்சு அந்த இதை ஃபுல்லாக கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோங்க. ஃபுல்லாக கயிறு வச்சு கட்டினா தான் நல்லா மேலே ஏறும். ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வளர்ந்துருதுங்க. இது நல்லா கொஞ்சம் மேலே வந்ததுக்கப்புறமே எல்லாருமே வந்து டயர் வைப்பாங்க. இதில் வந்து டயர்லாம் வைக்க முடியாதுங்க. அதனால் நாங்கள் வந்து வேறு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். டபுள் சைடு குச்சி வச்சு ஒரு பந்தல் மாதிரி போட்டால் அது நல்லா இருந்துச்சுங்க. சூப்பராக வந்துச்சு. இங்கே பாருங்களேன், இது எடுக்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்களேன். இது இப்படி பண்ணும்போது தாங்க எங்கள் அம்மா கையில் அப்படியே அந்த முள்ளுலாம் பாருங்களேன் அப்படியே கையில் குத்திருச்சு அவங்களுக்கு. அது எடுக்கவே முடியல, அவ்வளோ கஷ்டமாயிருச்சு. இந்த ஒரு இது மட்டும் புட்டுக்குச்சுங்க. ஆனால் அதில் வேர் இருந்துச்சு, அதனால் அப்படியே வச்சுட்டாங்க. மற்றது எல்லாமே அப்படியே ஃபுல்லாக தட்டினா அப்படியே வந்துருச்சுங்க. இது மட்டும்தான் அந்த மாதிரி வந்துருச்சு. அப்படியே வச்சு இந்த மண்ணெல்லாம் எல்லாமே தள்ளிட்டாங்க. இது கொஞ்சம் லைட்டாக பாருங்களேன், கொஞ்சம் நல்லா ரொம்ப உள்ளே வச்சிடாதீங்க. ரொம்ப உள்ளே வச்சாலும் அந்த அடியில் இருக்கிறது வந்து அழுகிரும். அதனால் நாங்கள் ஃபுல்லாக உள்ளே வைக்கல, ஓரளவுக்கு மேலோட்டமாக தான் வச்சுருக்கோம். இது வந்துட்டு நாங்கள் நாளைக்கு போயிட்டு திருப்பி இதுக்கு மேலே கொஞ்சம் மண்ணை போட்டு மூடி ஸ்ட்ராங் பண்ணணும். அப்புறம் வந்து இதை வந்து அப்படியே இந்த குச்சியோடு சேர்த்து கயிறு கட்டணுங்க. இந்த வேலையை மட்டும் நம்ம ஸ்டார்டிங் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு திருப்பி அதுக்கப்புறமே 2 சைடும் 2 குச்சி வச்சு பந்தல் போடணும். அது நான் அடுத்த வீடியோவில் நாங்கள் எப்படி பண்ணோம் என்னங்கிறத நாங்கள் பந்தல் போடும்போது கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு இது பண்ணால் போதுங்க. ஆனால் தண்ணி நிற்காமல் நம்ம கொஞ்சம் மேடு பண்ணிக்கிட்டால் போதும். பாருங்களேன், இதை எடுப்பாங்க பாருங்களேன், அழகாக அழுங்காமல் தட்டேன். எங்கள் அம்மாவுக்கு அதுக்கு மேலே முடியலைங்க. அந்த கையில் ஃபுல்லாக நிறையா இதாகிடுச்சு, முள் குத்திடுச்சு. பார்த்திங்கன்னா மழை எப்படி எவ்வளோ கடுகும்முன்னு இருக்குது பாருங்கள். ஃபைனலாக பாருங்கள் எல்லாம் நட்டுட்டோம். இதை வந்து கயிறு வச்சு கட்டணும். அதனால இந்த மாதிரி தொங்கிட்டு இருக்குது. இது சீக்கிரமாக அந்த வேலையை நாங்கள் பண்ணணுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கரெக்டாக நட்டு முடித்தோடனே மழை வந்துடுச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, கிளைமேட் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபுல்லுமே நட்டு முடிச்சிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன பண்ணோங்கிறத ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.